மாநிலத்திலே மூன்றாவது பெரிய ஏரியாக நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சப்பட்டி ஏரி இருக்குது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் 50,000 விவசாயிகள் ஜாதி மதம் இனம் அரசியலை கடந்து ஒரு 107 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது 107வது தீர்மானமாக விவசாயிகள் சார்பாக கரூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சப்பட்டி ஏரிக்கு அரசு உபரி நீரை காவிரி உபரி நீரை அதை நீரேற்று திட்டம் மூலமாக அந்த ஏரியில் சேமித்து பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களை நஞ்சை நிலங்களாக மாற்றி சாகுபடி செய்ய நிலமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த கோரிக்கை பாத்தீங்கன்னா ஒரு 60 ஆண்டுகளுக்கு கோரிக்கை. 60 ஆண்டுகள் அரசியல் இயக்கங்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாக்குறுதி பொய்த்து போயிருது. 5 ஆண்டுகள் முடியும் போது பாத்தீங்கன்னா தேர்தல் வரும்போது அரசு அலுவலர்களும் அரசு அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. இந்த 60 ஆண்டு காலமும் ஒரு பொய்த்து போன திட்டத்தை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உயிர் பூக்க செய்திருக்குது. அதை மனுவா கொடுத்திருக்கோம். முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் வழியாக அந்த 107வது தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும். முதல்வரே இந்த ஏரியை 3 திருப்பு பார்வையிட்டு இருக்காங்க. அவங்க தந்தை மகன் உட்பட 3 தலைமுறையாக இந்த ஏரியை பார்த்திருக்காங்க. ஆனா விவசாயிகளுக்கான தீர்வு எட்டல. இந்த ஆட்சியில எங்களுக்கு லாஸ்ட் டைமா இருக்குது. விவசாயிகளுக்கான தீர்வு எட்டுன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில அரசு நல்ல ஒரு கொள்கை முடிவை எடுத்து நீரை சேமிக்கும் வகையில இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் என்று நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.